ஸோ டாடா கர்வோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கூட டாடா கர்வ் பெட்ரோல் டிசிஏ வேரியன்ட் இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், டிஜிடிஐ கிடையாது, டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். 120 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த கர்வில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக அந்த நாய்ஸுங்கிறது உள்ளே கேட்கல. 3 சிலிண்டராக இருந்தாலுமே வைப்ரேஷன்ஸுமே பெருசாக எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங் வீலில் இந்த பெடல்ஸில் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது பெருசாக நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட கியர் லிவர். ஸோ நம்ம ட்ரைவ் ஷிஃப்ட் பண்ணலாம். எஸ், ட்ரைவ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிட்டி மோடில் ட்ரைவ் எடுக்கிறோம். ஸோ பிரேக் மேலேருந்து கால் எடுத்தாலே கார் ஆட்டோமேட்டிக்காக க்ரால் ஆகுது. பவர் பார்ப்போம். ஓகே, டீசெண்டாக இருக்குது. இனிஷியலாக அந்த ஆர்பிஎம்ஸ்லேருந்து எடுக்கிறப்பவே நல்ல டீசெண்டான ஒரு பவர் டெலிவரி நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து டிசிஏ கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ஸ்பீட் டிசிஏ கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸ்டியரிங்குமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் இன்ஜின் பார்த்தோன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது வந்து ஒரு 118 பிஹெச்பி அண்ட் 117 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டியரிங் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ த்ராட்லுமே ஓரளவுக்கு கிறிஸ்பாக தான் இருக்குது. ஸோ சிட்டி டிரைவ்ஸ்க்கு நீங்கள் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டிரைவிங் தான் அதில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிட்டி மோடில் பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒன்றும் பிரிச்சுட்டு போகிற மாதிரியும் இல்லை, ரொம்ப மந்தமாக போகிற மாதிரியும் இல்லை. ஒரு அடிக்குவேட்டான ஒரு பவர் டெலிவரி நமக்கு கிடைக்குது. ஸோ எலக்ட்ரிக் சீட்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். 8-வே பவர் அட்ஜஸ்டட் எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் விசிபிலிட்டிக்கே நமக்கு பெருசாக எந்த ஒரு குறையுமே இல்லை. டிஎல்ஓஸ்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓஆர்எம்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேனட்டோட கார்னர்ஸே நமக்கு தெரியுது. லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸ் ரெண்டுமே நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணுவோம். Economy drive mode activated. Sport drive mode activated. ஸோ ஒரு 2000 ஆர்பிஎம் போகிறப்போ இன்ஜின் வந்து முழிச்சிக்குது அப்படின்னே சொல்லலாம். பவர் டெலிவரி நல்லாயிருக்கு. பட் ரொம்ப லோயரான ஆர்பிஎம்ஸில் இருந்தீங்கன்னா பவர் டெலிவரி வந்து ஒரு மாடரேட்டாக ஆவரேஜாக இருக்குது. ஒரு சர்டைன் ஆர்பிஎம்ஸ் போகிறப்போ பவர் டெலிவரி வந்து நமக்கு நல்லா கொடுக்குது. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லாம் பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகிற ஒரு 18 இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்க ஒரு காருக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சஸ்பென்ஷனில் டாட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரோடோட அன்டியூலேஷன்ஸ், அந்த பாத் ஹோல்ஸ் அதெல்லாம் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ரொம்ப பெரிய பாத் ஹோலாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் வேகமாக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். மிச்சபடி கம்ஃபர்ட்டுக்கு இஷ்யூ கிடையாது. கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா குயிக்காக தான் ஷிஃப்ட் ஆகுது. பட் லைட்டாக ஒரு லேக் தெரியுது அதில். ஸோ பாருங்கள், 3rd கியரில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட த்ராட்டில் இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கியருமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகி புல் கொடுக்குது. ஜென்டலாக த்ராட்டில் கொடுத்தா அது வந்து கியர் ஒரே கியர்லேயே மெயின்டைன் ஆகி போகுது. ஸோ அது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்டாக தான் அது வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 2nd கியரில் இருக்குது. டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 2nd to 3rd, 3rd to 4th. ஸோ அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேனுவல் மோட் ட்ரை பண்ணுவோம். 3rdல இருக்கேன். ஸோ நம்ம அந்த பேடல் ஷிஃப்டர்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒரு செகண்ட் கழிச்சு தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேபி அது வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்லேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் போய் மாறுறதுனால ஒரு செகண்ட் டைம் எடுக்குது என்னன்னு தெரில. பட் ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து அது நார்மலாகவே டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுது. அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ ஒரு 2.2 ஸோ ஒரு 2200 ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கு. நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது.
கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணுறப்பவும் கூட இந்த சவுண்டுங்கிறது பெருசாக நமக்கு உள்ளே கேட்கல. எஸ், அந்த 2500 ஆர்பிஎம் போயிட்டோம்னா நமக்கு பவர் நல்லா இருக்குது. ஸோ அந்த டார்க் வந்துட்டு நமக்கு தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் மோசமான எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் தான், பட் நல்லா அதை அப்சர்வ் பண்ணுது. சஸ்பென்ஷன் அப்படியே சோக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேட் ரோடு தான். இந்த ரோடு வந்து உங்களுக்கு கேமராவில் எனக்கு தெரியுதான்னு தெரியல, பட் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து க்ராஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ அந்த டயரோட செக்ஷனுமே கொஞ்சம் வைடான செக்ஷன் அப்படிங்கிறதுனால நல்லா அதை ஹேண்டில் பண்ணுது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்லிங்க்கான ஒரு ஃபீலுமே நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு ஸ்டியரிங் கூட ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு அதில் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணுறோமோ அதில் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது டைரக்ஷன். எஸ், ஸோ ஸ்டியரிங் தான் அது. ஸ்டியரிங்கோட கனெக்டிவிட்டி கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, பரவாயில்ல. பவர் டெலிவரி நீங்கள் ஒரு 2500 ஆர்பிஎம்மில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எஸ்யூவி அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ரோடை விட்டு கொஞ்சம் நம்ம உயரமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. கிக் டவுன் ஆக்சலரேஷன். எஸ், இப்போ வந்து லைட்டாக நமக்கு அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்குது. அது ரொம்ப அனாயிங்காலாம் இல்லை. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும் கேட்கும், ரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கு கூட பெருசாக அது கேட்காது. மேனுவல் மோட் கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். பேடல் ஷிஃப்டர்ஸ் நமக்கு வருது. டாட்டா லோகோவுமே நமக்கு எலிமினேட்டட் டாட்டா லோகோ கொடுத்துட்றாங்க. மேனுவல் மோட் ஆக்சுவலாக அதில் மெயின்டைன் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்குமே மேனுவல் மோடில் மெயின்டைன் ஆகுது. கியர் அப் ஷிஃப்ட் ஆகலை. இது வந்து ஒரு 7 ஸ்பீட் டிசிஏ கியர் பாக்ஸ். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார் நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ஏபிசி, பிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதுவே நீங்கள் கர்வ் விவி எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு 4 வீல் டிஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ உண்மையை சொல்லணுன்னா ஒரு 3 சிலிண்டர் மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மிட் சைஸ் எஸ்யூவி ஓகே, பட் எஸ்யூவி ஷேப்பே பார்த்து போர் அடிக்குது, எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்க கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கர்வை கன்சிடர் பண்ணலாம். கிக் டவுன் ஆக்சலரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு கியர் டவுன் பண்ணி புல் கொடுக்குது. நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் இருக்கோம். ஒரு 50க்கு மேலே போயிட்டுருக்க வண்டி, பட் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. நம்மளை இன்னும் புஷ் பண்ண சொல்லி தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. இது நம்ம 80ல் எடுத்துகிட்டு இருக்கோம். 70 இப்போ. நல்ல பாடி கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்குது. லைட்டாக நமக்கு பாடி ரோல் தெரியுது. ஸோ ஹைவேஸில் நம்ம தாராளமாக ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு கேப்பபிளான கார் தான் அது. 120 மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்ஜின் ஆஸ் லோ அஸ் 1800 ஆர்பிஎம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா காமாக அது க்ரூஸ் பண்ணுது. ஸோ இது பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசாக அந்த சவுண்டுமே கேட்கல. அண்ட் இன்ஜினுமே நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். 12 ஒரு 13, 14 வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். டிசிஏ கியர் பாக்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். மைலேஜ் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டீசல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காரில் எனக்கு பிடிச்சதே என்னென்னு பார்த்தோம்னா இதோட கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ இதோட அந்த NVH லெவல்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான். ரொம்ப 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 சைலண்ட்டாக இருக்குது. நான் இம்ப்ரெஸ் ஆனதே இந்த ஒரு விஷயத்தில் தான். கேபின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு 100, 120 போகிறப்போ நமக்கு வின் நாய்ஸ் அண்ட் ஆல்சோ டயர் நாய்ஸ் லைட்டாக கேட்குது, பட் ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம பிரேக் டெஸ்ட் கூட பார்க்கலாம். கார் பார்த்தோம்னா ஒரு 60ல் மெயின்டைன் பண்ணுவோம். 60.
ஓகே தான், நோஸ் டைவ் நமக்கு லைட்டாக தெரியுது, பட் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ்ஸ்லாம் க்ரூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ லைட்டாக கார் ஜம்ப் ஆச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ இந்த சஸ்பென்ஷன் ரெண்டுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை தான் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் ஒரு அடிக்வேட்டான ஒரு பவர் டெலிவரி கொடுக்குது. நமக்கு ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜினுமே ஒரு டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடலாம். டீசலோட ரிவ்யூவுமே நமக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த டாடா கர்வ் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் ரஷ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.